விஜய் பக்கம் தாவும் அதிமுக எம்எல்ஏக்கள். தமிழ்நாட்டின் ஏக்நாத் ஷிண்டேவாக மாறிய சி.வி. சண்முகம். கடைசி நேரத்தில் நடக்கும் ஆடுபுலி ஆட்டம். தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் தாவேக ஜெயித்திருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியாமல் தடுமாறுகிறார் விஜய். 108 என்பதை 106 என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் 2 தொகுதிகளில் விஜய் வெற்றி பெற்றுள்ள நிலையில் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்துவிட வேண்டும். அப்போது தாவேகவின் பலம் 107. பிறகு சபாநாயகர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் 107 என்பது 106 மாறும். அந்த வகையில் பெரும்பான்மை பலத்திற்கு இன்னும் 12 இடங்கள் தாவேகவிற்கு தேவை. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் அவரிடம் இல்லாததே இந்த தடுமாற்றத்திற்கு காரணம். இதில் காங்கிரஸ் 5, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 என மொத்தம் 9 எம்எல்ஏக்கள் என வைத்துக் கொண்டால் தாவேகவின் தற்போதைய ஆதரவு 115 எம்எல்ஏக்கள் என மாறும். இங்குதான் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மீதம் 3 பேருக்கு தாவேக என்ன செய்யும் என யோசித்துக் கொண்டிருக்கும் வேளையில்தான் டெல்லி தனது காய்களை நகர்த்தி வருகிறது. அதாவது ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்த ரேஸில் இருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்பதே இதன் அர்த்தமாகும். இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் கணிசமான அதிமுக எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவளிக்க முடிவு செய்துள்ளதாக உறுதியற்ற தகவல்கள் உலா வருகின்றன. அப்படி செய்தால் தாவேக எப்போது வேண்டுமானாலும் காங்கிரஸை கலற்றிவிடலாம் என கூறப்படுகிறது. இதன் மூலம் பாஜக தற்போதைய அரசியல் குழப்பத்தை பயன்படுத்தி காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்ற தனது நோக்கத்தை நிறைவேற்றுவதே இலக்கு என அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.